நம்ம தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஒரு பயங்கரமான ஜோக் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஃப்ரெண்டு சொல்கிறாரு, லைப்ரரியிலேருந்து இருந்து எப்படி தற்கொலை செய்வதுங்கிற புக்கை திருடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது இன்னொருத்தர் சொல்கிறாரு, அட பாவி, அது எப்படி படிக்க போகிற, படித்து முடிச்சதும் செத்துட்டா புக்கை யாரடா திருப்பி கொடுப்பாங்க. தற்கொலை பண்ணிக்கிறத பற்றி பேசுகிறேன். பயங்கரமாக இதில் அடுத்த ஜோக், டைம் இஸ் கோல்டு. டைம் இஸ் கோல்டு, நேரம் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீ ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒத்துக்கிறது, தங்கத்தை அடமானம் வைக்கலாம், ஆனால் நேரத்தை அடமானம் வைக்க முடியாதே. பயங்கரமான இது இல்லை, தங்கத்தை அடமானம் வைக்கலாம் ஆனால் நேரத்தை அடமானம் வைக்க முடியாது. பரவாயில்ல, அடுத்த ஜோக்கு போகலாம். டாக்டர் பேஷண்ட். டாக்டர், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், தேள் கொட்டினா உடனே வலிக்குமாமே, ஆனால் நீங்கள் ஏன் சார் சிரிக்கிறீங்க? ஓ, தேள் கொட்டினா வலிக்குமே, நீங்கள் எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? டாக்டர், ஏன்னா தேள் கொட்டுனது என்னோட மனைவிக்கு. தேள் கொட்டினது டாக்டருடைய மனைவி கொட்டிக்கு தான். பேஷண்ட்டு வந்து நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு அவரை பார்த்து கேட்டுக்கிறாங்க. அடுத்த ஜோக்கு போவோம். எலிபென்ட் லாட்ஜ். கொஸ்டின், எலி எப்போ யானையாக மாறும்? அது பேண்ட்டு போடும்போது. அது பேண்ட்டு போடும்போது எலி பேண்ட் யானையாக மாறும். புரியுது. அடுத்த ஜோக் பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப். நான் ஒரு முட்டாள், உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே அப்படின்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் ஒரு முட்டாள், உன்னை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே. ஹஸ்பண்ட், அது கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், அதான் அப்போவே நான் சம்மதித்தேன். ஓ, நீங்கள் ஒரு முட்டாளுன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரியும், அதனால தான் நான் வந்து சம்மதித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தமாரி ஜோக்கெலாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் போகுது இல்லை. நம்ம ஃபஸ்ட்லாம் பார்த்த ஜோக் வந்து பயங்கர அதிரடியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜோக்கு இப்போ பார்க்க போகிறோம். இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. வந்துச்சு. மனைவி டு கணவன், நாளைக்கு ஸ்கூலில் அவுட்டிங் போகிறோம். ஸ்கூல்லையா? மனைவி டு கணவன், நாளைக்கு ஸ்கூலில் அவுட்டிங் போகிறோம், வர ஈவினிங் ஆகும் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. கணவன், அப்போ நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மனைவி, நான் மட்டும்தான் போகிறேன்னு சொன்னேன், இங்கே இருக்கிற கிச்சன், அடுப்பு, பாத்திரம் எதையும் கொண்டு போகலை, அதெல்லாம் இங்கே தான் இருக்கும், ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி அவங்க டீச்சராக இருப்பாங்க பொழுது அந்த மாதிரி ஒரு ஜோக்கை சொல்லிக்கிறாங்க பக்காத்தில். அதுக்கு தான் இங்கே வர்றது, இந்த ஏரியா வந்தால் தான் பயங்கரமாக இருக்கும். கொசு. அப்புறம் சொத்தில் எப்போ பங்கு பிரிப்பீங்க அப்படின்னு கொசு கேட்குது. நான் உனக்கு எதுக்கு பங்கு தரணும் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. கொசு, பின்ன உங்கள் ரத்தம் என் உடம்புலையும் இருக்குல்ல, ரத்தம் வந்து சொத்து பிரித்து கொடுக்கணும்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. கொசு அட்ராசிட்டிஸ், கொசுவோட அட்ராசிட்டிஸ். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு வந்து மேக்கப் போட்டுனுக்குறாங்க. பழைய ஜோக்கை பாருங்கள். பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசும் கடைக்கு புதிய பெயர் தான் பியூட்டி பார்லர். பழைய பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறதுக்கு பேர் புதிய பெயர் வந்து பியூட்டி பார்லராம். பயங்கரமான ஜோக் இல்லை இது? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே. இதோட இந்த ஜோக் முடியுது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.